வெளிநாட்டில் தீவிரவாதிகள் கொலை, காற்றில் பறக்க விடப்படும் ராஜதந்திரம். இந்திய உளவு அமைப்பான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரா அமைப்பு இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கக்கூடிய மண்ணிலேயே அவர்களை கொலை செய்து வருவதாக பெரும் சர்ச்சை வெடித்திருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சீக்கிய தலைவர் நிஜார் கொலை வழக்கில் இந்திய உளவாளிகள் மீது கனடா நாட்டு அரசு வெளிப்படையாக குற்றம் சாட்டினாங்க. அதேபோல் அமெரிக்காவில் சீக்கிய தலைவரை கொலை நடத்தப்பட்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டது. இந்த பின்னணியில் இந்தியா இருக்கிறதா அமெரிக்காவும் சொன்னாங்க. பாகிஸ்தானில் நடந்த 20க்கும் மேற்பட்ட கொலையில் இந்தியாவின் கை இருப்பதாக பிரிட்டனின் கார்டியன் பத்திரிகை சமீபத்தில் செய்தி வெளியிட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அதாவது புல்வாமா தாக்குதலுக்கு காரணமானவர்களை பாகிஸ்தானில் கொல்லப்பட்டிருக்காங்க. லக்ஷர் இ தொய்பா கமாண்டர் ரியாத் அகமது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ராவலக்கோட்டில் இருக்கக்கூடிய அல் குத்தூஸ் மசூதிக்கு வெளியே கொல்லப்பட்டார். காலிஸ்தான் கமாண்டோ படையினுடைய தலைவரான பரம்ஜித் சிங் பஞ்ச்வார் கடந்த மே மாதம் லாகூரில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திற்கு அருகே காலை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபரால் துப்பாக்கியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். எல்இடி செயல்பாட்டரான மௌலானா ஜியாவுர் ரஹ்மான் ஆகியோரும் கடந்த ஆண்டு கராச்சியின் குலிசிஸ்தான் இ ஜஹூரா பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. கடந்த 2016ஆம் ஆண்டு பதான்கோட் விமானப்படை தளத்தில் தாக்குதல் நடத்திய பிரீதாயின் குழுவின் முக்கிய தலைவரான ஜெய்சி முகமது பயங்கரவாதி ஹாசித் லத்தீப் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சியால்கோட்டில் இருக்கக்கூடிய மசூதியில் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்படி வரிசையாக 20க்கும் மேற்பட்டோர் பட்டியலை பாகிஸ்தான் வாசிக்கிறாங்க. இதற்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னும் குற்றம் சாட்டுறாங்க. இதை தான் கார்டியன் இதழ் சொல்லியிருந்தாங்க. ரஷ்யாவுடைய கேஜிபி இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்புகளில் அதோட பாணியில் இந்தியாவும் செயல்பட தொடங்கியிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியது. இதற்காக தனியாக ஒரு அமைப்பையும் இந்தியா உருவாக்கி இருக்கிறதா கார்டியன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டுக்கு மத்திய வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கார்டியன் இதனுடைய செய்தியை ஆமோதிக்கும் வகையில் கருத்துக்களை தெரிவித்து வராங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி புனேவில் நடைபெற்ற தன்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விழாவில் பேசும்போது பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைக்கு எந்த விதிகளையும் கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மும்பையில் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்து தாக்குதல் நடத்துவது குறித்து அப்போதைய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தினாங்க. ஆனால் பதிலடி தாக்குதல் நடத்தும் திட்டத்தை கைவிட்டாங்க. இதனால் மும்பை போன்று மற்றும் ஒரு தாக்குதல் நடக்காது அப்படின்னு என்ன நிச்சயம். அதனால் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை எந்த விதிகளையும் கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருக்காரு. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதே போன்று ஒரு பேட்டியை ஆங்கில ஊடகத்திற்கு கொடுத்தார். இந்த பேட்டியில் இந்தியாவில் பயங்கரவாத செயல்களை செய்துவிட்டு தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்கு தப்பி சென்றாலும் அவர்களை அங்கேயே சென்று கொல்லுவோம். இந்தியா எப்போதும் எந்த நிலப்பரப்பையும் ஆக்கிரமிக்க முயன்றது கிடையாது. நாங்கள் அமைதி விரும்புகிறோம். ஆனால் எங்கள் நிலத்தில் தீவிரவாதத்தை கட்டவிழ்க்க விரும்பினால் அதை செய்யக்கூடிய நபரை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பொதுவாகவே அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் உளவுத்துறைகள் வெளிநாடுகளில் இருக்கும் தங்கள் எதிரிகளை தாக்கி கொலை செய்யும்போது அந்த கொலைகள் அமெரிக்கா, ரஷ்யா எதிரிகளால் அம்பலமாக்கப்படும். ஆனால் அந்த நாடுகள் அதை கண்டு கொள்வது கிடையாது. அதனால் அது எதுவுமே தெரியாத மாதிரி கொலை உண்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து விட்டு சைலண்ட்டாக தங்களுடைய வேலையை பார்த்துப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்திய அமைச்சர்கள் இப்படி வெளிப்படையாக பேசுவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும். தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்வுகளை கிளறிவிட வேண்டுமானால் இது பயன்படும். நம்முடைய எதிரிகள் எங்கே இருந்தாலும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதிலையும் ராஜதந்திரம் பின்பற்றப்படணும். அதில் தான் இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கையினுடைய வெற்றியே அடங்கி இருக்கு.